பேம்பி த ரேக்கனிங். இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பேம்பி அப்படிங்கிற ஒரு குட்டி மான் அதோட அம்மாவோட சேர்ந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு வேட்டைக்காரன் பேம்பியோட அம்மாவை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுறான். அது மட்டும் இல்லாமல் பேம்பியை ஷூட் பண்ணுறான். ஆனால் பேம்பி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வேறு பக்கம் ஓடி போயிடும். இப்போ பேம்பி வளர்ந்து பெரிய மான் ஆனதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே பேம்பிக்கு ஒரு துணை கிடைக்குது, வேற ஒரு மான். அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே இந்த மனுஷங்களை அந்த மரம் வெட்டுறாங்க. அதனால் இந்த வண்டி போயிட்டு வர வச்சு அதில் ஒரு வண்டியில் மாட்டி இந்த பேம்பியோட ஒய்ஃப் அங்கேயே இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் பேம்பிக்கு பின்னாடி யாரோ பேம்பி தலையில் அடித்து அந்த பேம்பியோட குட்டியை கடத்தி கொண்டு போகிறாங்க. இப்போ பேம்பி எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே பேம்பியோட ஒய்ஃப் இறந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேம்பியோட குட்டி அங்கே இல்லை. அந்த கோபத்தில் பேம்பி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி குடிக்குது. அந்த தண்ணியில் ஏதோ வைரஸ் இருந்திருக்கு. அதை குடித்ததுக்கப்புறம் பேம்பி மற்ற மானுங்களை விட உடம்புலையும் உருவத்துலேயும் ரொம்ப பெருசாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கம் புலிக்கு இருக்கிற மாதிரி இந்த பள்ளம் பழி வாங்கணுன்ற ஒரு உணர்வு அந்த பேம்பிக்குள்ளே வருது. இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களையும் ரொம்ப கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்குது. இதில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் ஹீரோயினோட பையனும் வராங்க அந்த காரில் அந்த காட்டுக்குள்ளே. அப்படி அந்த காட்டுக்குள்ளே இவங்க வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாக ஓடி வந்து அந்த காரை முட்டி உருட்டி விடுது இந்த பேம்பி. அதில் அந்த டிரைவர் வந்து செத்துருவான். ஹீரோயினும் அந்த பையனும் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படி அந்த பேம்பி அவங்களோட வீட்டாண்ட வந்து அந்த விண்டோவெல்லாம் உடைச்சி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதில் பயந்து போய் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. இதில் யார் சாக போகிறாங்க, யார் உயிரோடு இருக்க போகிறாங்க, இதில் பேம்பியோட குட்டி எங்கே, அதுக்கு இப்போ என்னதான் ஆச்சு, அது இப்போ எங்கே இருக்குது, இதில் பேம்பியை இவங்க எல்லாரும் சேர்ந்து கொல்ல போகிறாங்களா இல்லை பேம்பி இவங்க எல்லாரையும் கொன்னுருச்சா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஏன்னா இந்த படத்தில் கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதான் வழக்கமாக இந்த ஓனாய் மனுஷங்க கிட்ட ஒரு 5 பேர் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் தப்பிச்சாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டுமே வச்சு நிறைய படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வைரஸ் தண்ணியை குடித்த ஒரு மான் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமாக வருது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கதையெல்லாம் ஒரே மாதிரியே தானே இருக்குது. இப்போ மிருகத்தை மட்டும் மாற்றுறாங்களே தவிர கதையை மாற்ற மாட்டுறானுங்க. இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய 2 நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா இவங்க இந்த படத்தில் இந்த மானை உருவாக்கின விதம் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இந்த CGVFX எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். 2வது விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக இருக்கட்டும், வேர்வுல்ஃப், சிங்கம், கரடி, முதலை, ஷார்க்கு, அப்புறம் இப்போ மான் அப்படின்னு இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த கிளைமேக்ஸை முடிக்கிற விதம் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் அதை முடிக்கிறாங்க. அதாவது இந்த பசங்களெல்லாம் கொண்டுட்டு பொண்ணுங்க மட்டும் கடைசியில் தப்பிச்சு ஓடுற மாதிரி அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கலாம், இந்த விஷயத்தை மாற்றிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது.